ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியில் எபிசோட் 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்னடா எபிசோட் 10 ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் எபிசோட் 8 போடுறான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 2 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஸோ எபிசோட் 8 உங்களுக்கு 7 ரீச் ஆயிரும். அண்ட் எபிசோட் 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிரும். ஸோ இன்றைக்கி டபுள் டமக்கா. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு ஒர்க் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கா நம்ம ப்ரெசென்ட் மைக்கும் நம்ம மிஸ்டர் பிளாஸ்டர், அதாவது அவங்களோட ஹீரோ நேம்ஸ். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே போகிறாங்க. இப்போ என்னோட கூகுள்ஸ் எப்படி இருக்குது, நான் பார்த்தியா மாற்றிட்டேன், நம்ம இனிமேட்டு ஐசாவா மாதிரி நான் கிளாஸ் போட்டுக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்கிறான். ஐசாவா அதுவும் கரெக்டு தான், ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெசென்ட் மைக் சொல்கிறான். அப்புறமேட்டு நம்ம மிஸ்டர் பிளாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாம் ஐசாவாவா, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவன் ரொம்ப வீக் தானே, அவங்ககிட்ட ஒரு குயிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப வீக்கான ஆள் தானே அப்படின்னு வந்து தானே இவன் சொல்ல உடனே நம்ம ப்ரெசன்ட் மைக் வந்து என்ன சொல்கிறான். ஐசாவை பார்த்தா உனக்கு வீக்காக தெரியுது, சொல்லு ஆனால் அவன் ஒன்றும் அந்தளவுக்குலாம் வீக் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு தானே ஐசாவா. ஸோ அவனை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ எங்கடா போயிட்டுருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது இவங்க ஒர்க் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் இருக்கும். ஸோ அந்த லீடர் தான் வந்து சொல்கிறான், டே பேசுனதெல்லாம் போதும், முதல்ல முன்னாடி இருக்க மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் தெரியுது முன்னாடி இவங்க ஒர்க் ஸ்டடி, அதாவது இவங்க கிட்ட இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டு, இவங்க கிட்ட இருக்க எல்லா ஏஜென்சி ஒன்றா சேர்ந்து ஒரு மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ண போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வில்லன், மான்ஸ்டர்னு சொல்கிறத விட ஒரு வில்லன்னு சொல்லலாம். ஸோ அந்த வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ண போயிட்டு இருக்காங்க. பெரிய தவக்கால மாதிரி இருக்காங்க அந்த வில்லன். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவரும், அதாவது இவனோட யூனிட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன்ஸ் மாதிரியான ஒரு பவர் தான். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க. பட் அந்த வில்லன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்குற எல்லா அட்டாக்கையும் அப்படியே உறிஞ்சு எடுத்துடுறாங்க வாயில், அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறான். அவன் அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பவரை அப்படியே அவங்களுக்கு ரிப்பீட் வாங்கி கொடுக்குறான். அண்டு அவங்க எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்களோ அதோட பயங்கரமாக இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி அதை எமிட் பண்ணுற இன்னொரு பவர். ஸோ இதுதான் அந்த வில்லனோட குயிக் போல். அப்படியே கட் பண்ணால் நம்ம சிரக்குமாவும் ஐசாவும் 2 பேரும் ஒன்றா நடந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சில சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம சிரக்குமாவோட எபிலிட்டியை பார்த்துட்டு அதை அவனோட குயிக்கை பார்த்துட்டு அங்கே பாருங்கள் க்ளவுட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடி போய் அந்த க்ளவுட் மேலே ஏறி ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிரக்குமாவும் ஓகே வாங்க எல்லாம் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு போகலாமா அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் ஏற்றிக்கிறான். அப்படி ஏற்றிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன குழந்தை லைட்டாக தடுக்கி கீழே வருது. அதை வந்து நம்ம ஐசாவை பிடிச்சி வச்சுட்டு மேலே ஏற்றிக்கிறான். அதுக்கப்புறம் இருங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்லாம் கிளியராக இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஐசாவை அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட்ஸ்லாம் கிளியராக இருக்கான்னு பார்க்குறான். ஸ்ட்ரீட்டில் யாருமே வரல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரைடு, சும்மா அந்த க்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சிறக்குமா சொல்கிறான், ஐசாவா பரவாயில்லையே, நீ குழந்தைங்களை கூட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறியே, நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்டு கேருக்கோ அல்லது நீ வந்து ஏதாவது ஒரு ஹீரோ ஸ்கூலுக்கு டீச்சராக போகக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஐசாவை உடனே ஐயோ அதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, எனக்கும் குழந்தைங்களுக்கும் ஆகவே ஆகாது, அதாவது குழந்தைங்களுக்கு என்னை கண்டாவே பிடிக்காது, எனக்கு சிரிக்கிறது கூட எப்படின்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஐசாவை வந்து சொல்கிறான். நம்ம சூட்டை சொல்கிறான், சாரி நம்ம சிறுகுமா சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ நல்லாவே பார்த்துப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் எங்கே ஏற்றினாலும் அதே இடத்துல ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் 2 பேரும் அவங்களோட வாக்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்பவே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐசாவுக்கு ஒரு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கமாயா தான், அதாவது நம்ம மிட் நைட் தான். ஸோ கால் பண்ணி ஐசாவா எங்கே இருக்க, உன்னோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் நோக்கி வந்துட்டுருக்கு, ஒரு வில்லன் வந்துட்டுருக்கான், உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த காலி பண்ணி ஆகணும், அங்கே இருக்க சிட்டிசன்ஸ்லாம் உடனே கிளியர் பண்ணி, அந்த வில்லன் ரொம்ப பயங்கரமான வில்லனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாயா நம்ம ஐசாவுக்கு கால் பண்ணி சொல்கிறோம். அப்புறம் நம்ம கமாயாவும் அவனோட பாஸான நம்ம லெஜெண்டரி பர்பிளும் 2 பேரும் அந்த மான்ஸ்டர், அதாவது அந்த வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வில்லன் நம்ம எப்படி நிறுத்துறது, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து அவனோட அட்டாக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உள்வாங்குறானோ அந்த அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பவராக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹைட்டும் ரொம்ப, அதாவது பார்க்குறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரியே இருக்கான். இவனை வில்லன்னு சொல்கிறத விட நம்ம மான்ஸ்டர்னு சொல்லலாம். ஸோ அவனோட அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. உடனே நம்ம லெஜெண்டரி பர்பிள் ஓகே கமையா, நீ உடனே போய் சிட்டிசன்ஸ்லாம் எவாக்குவேட் பண்ணு, அதுக்குள்ளே நான் உனக்கு கொஞ்சம் டைம் வாங்க முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண போகலான்ட்டு இருக்கான். அதாவது அந்த வில்லன் கூட ஃபைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைமை வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேமித்து வச்சு அந்த டைமுக்குள்ளே அங்கே இருக்க சிட்டிசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எவாக்குவேட் பண்ணலான்னு போயிட்டுருக்காங்க. நம்ம ஐசாவாவும் சிறக்குமாவும் நம்ம கமாயா கிட்டேருந்து கால் வந்த அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த குழந்தைங்கிட்டலாம் ஓடி போய் நம்ம சீக்கிரமாக எங்கேருந்து கிளம்பி வாங்கணும், இங்கே ஒரு வில்லன் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அதுக்குள்ளே அங்கே ரீச் ஆயிடுறான். ஏன்னா அவனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைக் அவன் ஒரு பெரிய மான்ஸ்டராக இருக்கான். ஸோ ரொம்ப ரீச் ஆகிடுறான். ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள காப்பாற்றி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல.
இவனுங்க பார்த்து அசந்துட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ் வந்துடுறான் லெஜெண்டரி பர்பிள். வந்துட்டு உடனே சீக்கிரமாக பசங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவாக்குவேட் பண்ணுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் ஃபைட் பண்ணலான்னு தான் பார்க்குறான், பட் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் அட்டாக் பண்ணுற அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அந்த ப்ரெசன்ட் மைக், அதாவது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்காங்களா அந்த குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அந்த குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மைக் எக்கோ சவுண்ட் அடித்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒரு பில்டிங்கில் அடித்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த அடுத்த செகண்டே இன்னொரு பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. இன்னொருத்தங்கிட்ட இருந்து கிளாஸ் பி கிட்ட இருந்து மாஸ்டர் பிளாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தால அவனோட பிளாஸ்ட் பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. அதே நம்ம பாஸ் மேலே, அது லெஜெண்டரி பர்பிள் மேலே யூஸ் பண்ணுது. அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. டைம் பை பண்ணலான்னு தான் போனால், பட் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கூட இவங்களுக்கு பை பண்ணி வைக்க முடியல. ஸோ இப்படி அட்டாக் நடந்துட்டு இருக்கப்பவே இந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆயிடுது. அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகி அங்கே இருந்த பசங்க மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உழுகிறப்ப உடனே நம்ம சிரகுமா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கிளவுட் எபிலிட்டியை வச்சு அந்த பசங்களை காப்பாற்றிடுறான். பட் இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அவன் பசங்களை காப்பாற்றினானே தவிர நம்ம சிரகுமா அவனை காப்பாற்றிக்கல. அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருது. அதாவது நம்ம பில்டிங்கில் இருந்து உடஞ்சி விழுகிற அந்த டெப்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரகுமா மேலே வந்து விழுந்துருது. உடனே நம்ம ஐசாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சிரகுமா இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். இப்போ நம்ம ஐசாவை மட்டும்தான் இருக்கான், குழந்தைகள் இருக்காங்க, பாஸும் கீழே விழுந்துட்டா, சிரகுமா மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்டோனெல்லாம் வந்து விழுந்துருது. இனிமேல் நம்ம ஐசாவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் யோசிக்கணும். உடனே ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இது என்ன எல்லாத்தோட பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளிப்படுத்திட்டு இருக்கு, இது நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு மறுபடியும் அந்த டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரகுமாவோட அந்த ஒரு பவுல் வந்து வெளியே வந்து ஒழுகுது. ஸோ இது வந்து அவனோட குயிக் தான். இதில் வந்து ஒரு வாய்ஸ் மட்டும் வருது, சோட்டோ உன்னால் முடியும், உன்னால் அந்த வில்லனை பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மட்டும் வருது. உடனே நம்ம ஐசாவை ஓகே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட காகுல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்ககிட்ட தான் எரேசர் குயிக் இருக்குது. அந்த வில்லனோட முக்கியமான குயிக்கை மற்றவங்களோட பவரை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த பவர் வெளியிடுறது தான். ஸோ இவனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பவர் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ இவனும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டரோட அவனோட விராப் பவரை வச்சு அந்த மான்ஸ்டருக்கு மேலே போய் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ சின்ன ஒரு காகுல்ஸ், அது சின்ன பால் மாதிரி வந்து கீழே விழுகுது, டைம் பாம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது கீழே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது ஒன்று. ஸோ இவன் வந்து ஓகே இது வந்து கீழே வெடிக்க விடக்கூடாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மான்ஸ்டரோட தலைக்கு மேலேயே சண்டை போடுவோம். ஏன்னா அப்போ தான் இது வந்து பவர் யூஸ் பண்ணுறப்ப கீழே இருக்க சிவிலியன்ஸ், அது கீழே இருக்க குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த பவர் ஜஸ்ட் ஒரு வானத்தில் போய் வந்து பிளாஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது அந்த டைம் பாம் மாதிரி இருக்குது அந்த பவர் தான். ஸோ அதையும் நான் என்னோட எரேசர் குயிக்கை வச்சு ஆஃப் பண்ணிட்டு அதை நான் ஒரு வேறு ஒரு சேஃபான இடத்துக்கு அதை அமைச்சு நான் அதை சேஃபாக டெட்டர்மினேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்ஸ் மெசர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த வில்லன் எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் மெசர் எடுத்துகிட்டு இருக்கப்பவே டப்புன்னு அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடித்து கீழே போட்டுறான். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த வில்லனுக்கும் எனக்கும் இருக்க ஸ்ட்ரென்த்து தான். அந்த வில்லன் ரொம்ப ஜைஜான்டிக்காக இருக்கான், பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்கேன். ஸோ இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி நம்ம ஐசாவை யோசிச்சுட்டு இருக்கப்பவே இப்போரா சமாளிக்க போகிறோம் யோசிச்சுட்டு இருக்கான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்பீக்கர், அதாவது அந்த பவுலில் இருந்து சவுண்டு மட்டும் வருது, நம்ம சிரகுமாவோட வாய்ஸ் மட்டும் வருது. உன்னால் முடியும் சோட்டோ, உன்னால் கண்டிப்பாக அந்த வில்லனை தோக்கடிக்க முடியும், நீ தான் இருக்கலே பவர்ஃபுல், உன்னால் முடியும், நீ நம்பிக்கை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இழந்துடாது அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகுது. கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவை ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே ஓடுறான், ஓடி போய் மறுபடியும் அவனோட விராப் பவர், அதாவது அந்த கையில் இருக்க அந்த நூல் பவரை வச்சு அந்த கீழே இருக்க எல்லா ஸ்டோன்ஸ், பெரிய பெரிய ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி அந்த மான்ஸ்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுகுது. அந்த வில்லனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடியும் விழுந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவன் கீழே கறக்க எல்லா கல்லையும் எடுத்து தூக்கி அடிக்கிறான். அந்த ஸ்பீக்கரில் இருந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. அப்படி தான் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கரில் இருந்து சவுண்டு வந்துட்டு இருக்கு. அந்த சவுண்டு இவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆக மறுபடியும் அதே மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வருது. அந்த வில்லன் உடனே அவனோட எல்லா பால்ஸில் இருக்க எல்லா ஸ்டோரான பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் மாதிரி செட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த வில்லன். இப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஐசாவை தெரிஞ்சது. உடனே நம்ம ஐசாவை என்ன பண்ணுறான், அங்கே இருக்க எல்லா அந்த பால்ஸில் இருக்க அந்த குயிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எரேசர் பவர் வச்சு அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா நம்ம ஐசாவால் தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த பாலில் இருக்க குயிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ண அந்த அடுத்த கையோட அப்படியே அந்த எல்லா பால்ஸையும் வந்து அவனோட கையில் இருக்க அந்த விராப் பவர் வச்சு எல்லாத்தையும் ஒரு பெரிய பாலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடுறான். இப்போ அந்த இடத்துல
இடத்துல ஒரு 15 சின்ன சின்ன பால் இருக்குன்னா அந்த சின்ன சின்ன பாலை எல்லாமே கயிறு கட்டி ரொம்ப வேகமாக பெரிய பாலை கட்டி அந்த தவக்கால அதாவது அந்த வில்லனோட வாய்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறான். போட்டு அடுத்த செகண்டே நம்ம ஐசாவை என்ன பண்ணுறான், அவனோட எரேசர் குயிக் பவரை டீஆக்டிவேட் பண்ணிடுறான். ஸோ டீஆக்டிவேட் பண்ண உடனே என்ன ஆகுது, அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க குயிக்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. உடனே அந்த வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸுமே வெடிச்சிடுது. அந்த வில்லனோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளேயே பிளாஸ்ட் ஆகிறனால அந்த வில்லனும் இறந்துடுறான். ஸோ இறந்ததுக்கப்புறம் அப்பாடியா ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு நான் முடிச்சிட்டேன், நான் செஞ்சு முடிச்சிட்டேன் சிரக்குமா, நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவை வந்து பார்த்திங்கன்னா அவன் ஜெயிச்ச சந்தோஷத்தில், அதாவது அந்த வில்லனை வந்து பார்த்திங்கன்னா தனியாக தோக்கடிச்ச சந்தோஷத்தில் நம்ம சிரக்குமா கிட்ட சொல்கிறான், ஐ ஆக்சுவலி டிட் இட் சிரக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா ஹீரோஸ், அது எல்லா ஹீரோஸ் கிடையாது, அந்த ப்ரோ ஹீரோஸ்லாம் வராங்க, பாஸஸ்லாம். பரவாயில்லையப்பா நீ சிங்கிளாகவே அதை தோக்கடிச்சிட்ட, இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் மான்ஸ்டரை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த வயசுலேயே வந்து தோக்கடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஐசாவா சொல்ல ஆரம்பிக்கிறான், இல்லை நான் மட்டும் இதை தோக்கடிக்கல, என்னோட பார்ட்னர் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தான், ஸோ அதனால தான் என்னால் தோக்கடிக்க முடிஞ்சுது, சொல்லப்போனால் இது ஒரு டீம் ஒர்க்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசாவா சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம கயாமா கிட்ட கேட்குறான், கயாமா என்னாச்சு சிராக்குமாக்கு, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ நம்ம கயாமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்கா, என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப அடிபட்டிருக்குமோ என்னமோ. சரி அப்புறமேட்டு தான் வந்து நம்ம ஐசாவா கிட்ட போகிறான், அந்த ஸ்பீக்கரை போய் பார்க்குறான். ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடஞ்சி கிடக்கு. அதாவது ஸ்பீக்கர் இதுலேருந்து எப்படி அவன் பேசினா, இதுலேருந்து பேசியிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல எமடாவும் இருக்கான் அண்ட் பி கிளாஸ் ஹீரோவான நம்ம ஜென்ஜோஜியும் வந்து அங்கே தான் இருக்கான். ஏப்பா இதுலேருந்து பேசியிருக்க வாய்ப்பே இல்லையே, இந்த ஸ்பீக்கர்லாம் உடஞ்சி போயிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஐசாவா சொல்கிறான், இல்லை எனக்கு நல்லா தெரியும், அவனோட வாய்ஸ் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அவனோட கடைசி மூச்சு இருக்கிற வரையும் அவன் உன்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல, இந்த ஸ்பீக்கர் மூலிமா அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்திருக்கான் போல அப்படின்னு சொல்கிறான். என்னடா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன், அவனுக்கு என்னடா ஆச்சு, நம்ம ஐசாவுக்கு ஒன்றும் புரியல. அங்கே நடந்த ஃபைட்டில் அப்புறமேட்டு தான் பார்க்குறான் நம்ம சிராக்குமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தலைமையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் விழுந்து போயிருக்கு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறான். உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சிராக்குமா யாருன்னு தெரியும், நீங்கள் மை ஹீரோ அகாடமி பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஐசாவாக்கு அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லை. ஏன்னா அவன் சிராக்குமாக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் அவன் இறந்துருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ நீங்கள் எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் என்கேஜிங்காக இந்த எபிசோடை கொண்டு போவோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம எப்படி அவனை வந்து பார்த்தீங்கன்னா இறந்தோம் அப்படின்ட்டு. நான் அவன் உயிரோடு தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன், அவன் கடைசி வரைக்கும் என்னைய மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சிராக்குமாவோட மெமரிஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம சிராக்குமா வேறு யாரும் இல்லைங்க, இந்த இடத்துல இறந்ததுக்கப்புறம் அவனோட உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஃபார் ஆலா கரெக்ட் 1 ஃபார் ஆல்னு நினைக்கிறேன். ஸோ வில்லன் அவன் எடுத்துகிட்டு போய் நம்ம சிராக்குமாவை அவன் வந்து குரோகிரியாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பான். குரோகிரி தான் சிகாராக்கியோட ப்ரொடக்டராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் மை ஹீரோ அகாடமியில். டீட்டெயிலாக சொல்ல போனால் நம்ம குரோகிரி தான் நம்ம சிராக்குமா அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ மை ஹீரோ அகாடமியில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோகிரிக்குள்ளே சிராக்குமாவோட மெமரிஸ் கொஞ்சம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஐசாவை அப்பப்போ போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்படி தான் முடிச்சிருப்பாங்க நம்ம மை ஹீரோ அகாடமியில். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சிருது. 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆகி போகிறாங்க. நம்ம நம்ம ஐசாவா கிட்ட கேட்குறான், ஐசாவா அடுத்த பிளான் என்னப்பா உனக்கு, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏஜென்சி ஆரம்பிக்கலாம்னு சொன்னோமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம ஐசாவா சொல்கிறான், இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹீரோவாக மாற போகிறேன், எனக்குன்னு நான் ஒரு ஏஜென்சி உருவாக்கிட்டு என்னோடய ஏஜென்சியில் நான் மட்டுமே ஒர்க் ஆக போகிறேன், அதை நான் மட்டுமே வேலை செய்ய போகிறேன், நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹீரோவாக வாழ போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஐசாவா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறான். ஸோ வெளியே போனதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டில் அவனால் முடிஞ்ச எல்லா வில்லன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு அவனால் பவர்ஃபுல்லாக ஆக முடியுமோ லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் கிரவுண்டில் தலைமறைவாக இருந்து எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ எல்லா உதவியும் பண்ணுறான், எக்ஸசைஸ் பண்ணுறான். அவனால் எந்த அளவுக்கு அவனால் டெவலப் ஆக முடியுமோ அந்த மாதிரி டெவலப் ஆகிறான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட விஜிலாண்டிஸான நம்ம கொய்ச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்கான். ஸோ கொய்ச்சி மீட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறாங்க. மழையெல்லாம் நின்றுருது. மழை நின்றதுக்கப்புறம் ஐசாபா அதாவது இந்த வரைக்கும் அவன் கதையெல்லாம் சொல்லிட்டு இல்லை, அவன் கதையை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அப்புறமேட்டு சரி அந்த பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கு. இப்படியே அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கடைக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ராலர் ஃபஸ்ட்டு சண்டை போட்டு வில்லனை கன்வெர்ட் பண்ண ஒருத்தன் வந்து அங்கே தான் இருக்கான். அவன் வந்து நான் தான்ப்பா டபாக்கோ, என்னை மன்னிச்சிரு, நான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட அப்படி சண்டை போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ராலர் கிட்ட பார்த்து சாரி கேட்குறான். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் விஜிலாண்டிஸ் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வில்லனை அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். ஸோ அப்புறமேட்டு நம்ம ஐசாவா கிட்ட சொல்லிவிட்டு வாங்க இப்போ தான் மழை நின்றுது, வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நானும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கேன்,
நம்ம எமாடாவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து அங்கே தான் மீட் பண்ணோம் அப்படின்னு. உடனே அவன் க்ராலர் கிட்ட இருக்காது, நம்ம கொய்ச்சிக்கிட்டு இருக்க பூனையை பார்த்துட்டு வாவ் இந்த பூனைக்குட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும் போல். அதுக்கப்புறம் கேட்குறான், இந்த பூனைக்குட்டி நீ எங்கேருந்து போயிடுது, இது உன்னோட பூனைக்குட்டி அப்படின்னு கேட்க, நம்ம கொய்ச்சி இல்லை இது மலையில் நனைஞ்சிட்டு இருந்தது, சரி ரொம்ப நேரம் நனைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் அதை எடுத்து வச்சிருந்தேன், உனக்கு பூனைக்குட்டி அவ்வளோ பிடிக்கும்னா நீ இதை எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவன் நிஜமாலே நீ எனக்கு தெரியா, நான் இதை ரொம்ப நல்லா பார்த்துக்கப்பா, நீ எனக்கு தாப்பா அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிக்கிறான். உடனே கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது எப்படி நீ வாங்கிப்பேன், நம்ம தான் ஒரு கஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கஃபே ஓப்பன் பண்ண போகிறாங்க தெரியல, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சின்ன கஃபே மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க போல். ஸோ அப்போ அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறான், பரவாயில்லப்பா நம்ம பூனைக்குட்டி கூட நம்ம கஃபேல வச்சுக்கலாம், அப்போ தான் நிறைய ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஜாலியாக. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஐசாவாவுக்கு மறுபடியும் அவனோட மெமரிஸ் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஐசாவா, சிரகுமா, யமாடா அண்டு நம்ம கமாயா மிட் நைட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் டாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம ஏஜென்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னோமே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரூஃப் டாப் வேணும், அப்புறம் ரூஃப் டாப் இருந்தால் தான் அங்கே உட்காந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சிரகுமா சொல்கிறான். உடனே நம்ம யமாடா வந்து சொல்கிறான், ஆமாப்பா எனக்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் வேணும்ப்பா, அப்போ தான் என்னோட பவர்லாம் செக் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்ல. உடனே நம்ம சிரகுமா ஐசாவா கிட்ட கேட்குறான், ஐசாவா நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு என்னென்ன ரூம் வேணும்னு சொல்லிட்டோம் ஏஜென்சியில், உனக்கு என்ன ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஐசாவா யோசிச்சுட்டு எனக்கு ஒரு கேட் டவர் இருந்தால் நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். ஸோ நம்ம ஐசாவாவுக்கு லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்னா ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேட்டை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணோம். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கேட்டை முறையாக நம்ம ஏஜென்சியில் சேவ் பண்ணதான் நினச்சிட்டு நம்ம அப்புறம் நம்ம ஹியூமன்ஸை சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு ஒரு கேட் டவர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கமாயா கிட்ட கேட்குறேன், கமாயா உனக்கு ஓகேவானே, கமாயா உடனே கேட் டவரா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி க்யூட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறா. அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருந்தது நம்ம ஐசாவாக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் இவங்க கிட்ட கேட்குறாங்க, இதான்ப்பா நம்மளோட ப்ளூ பிரிண்ட், நம்ம கெஃபேவோட ப்ளூ பிரிண்ட், ஐசாவா நீ இங்கே தான் போய் உட்கார போகிற, ஸோ நீ எப்போ வந்தாலும் நீ இந்த இடம் உனக்கு தான், நீ ஜாலியாக அங்கே உட்காந்து எங்கள் கூட மீட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐசாவா கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீ எதுவுமே பேச மாட்டேற, எங்கள் பிளான் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா பார்த்து சொல்லு அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க. நம்ம கொய்ச்சியும் ஆமாம் சொல்லுங்கள் நம்ம பிளான் இது நல்லா தானே இருக்குது, நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த பிளானா சரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல வரதுக்கு முன்னாடி அவன் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம ஐசாவா சிரிச்சுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து நடந்து போனதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லாம் கூலான கேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி இவனு திரும்பி பார்த்து, நல்ல பிளான் தான்ப்பா, நானும் அப்பப்போ வந்து அவங்களோட கேட்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன், ஸோ இது ஒரு நல்ல பிளான் தான், நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு வந்து தான் போகிறான். அதுக்கப்புறம் தான் ஃபோனில் பார்த்த மெசேஜை காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசி, அதாவது அவன் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண அந்த பூனையோட ஃபோட்டோவை நம்ம மிட் நைட் வந்து அவனுக்கு அமைச்சிருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனையை மிட் நைட் தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனையோட ஃபோட்டோ எடுத்து நம்ம ஐசாவாக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்பியிருக்கா. ஸோ ஐசாவா அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பண்ண போகிறான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 8 முடியுது. ஸோ கொஞ்சம் எமோஷ்னலான எபிசோடு தான். ஸோ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் பார்க்குறப்ப கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ஓகே, ஸோ மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எபிசோடுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.